இந்தியால மத்த ஊர கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாட்ல வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. அது எந்த ஆட்சியில இருந்தாலும் பரவால்ல. ஏடிஎம்கேவா இருந்தாலும் பரவால்ல, டிஎம்கேவா இருந்தாலும் பரவால்ல. ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துட்டுன்னா நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி பார்த்தன்னா, வருஷம் வருஷம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபின்னு ஒண்ணு நடத்துவாங்க. எவ்ரி இயர் நடக்கும். எல்லாமே வந்து பிசிக்கல் கேம்ஸா இருக்கும். இந்த கொக்கோ, கபடி, ஃபுட்பாலு, ஹாக்கி இந்த மாரி கேம்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடத்துவாங்க. லாஸ்ட் இயர் 2024ல பார்த்தன்னா, புதுசா ஸ்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து போன வருஷம் டெஸ்ட் மாடல் மாரி கொண்டு வந்தாங்க. இந்த வாட்டி வந்து அஃபிஷியலாவே நடத்துறாங்க. சரி என்ன மாரி கேம்ஸ், ஈவென்ட் எப்போ அதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஃபோன்ல கேம் ஆடுறவங்க, பிசில கேம் ஆடுறவங்களுக்குலாம் ஒரு சரியான சான்ஸ் தான் குடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த வருஷத்தோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த அக்டோபர் மந்த்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் பார்த்தனா ஒரு 6 கேமை செலக்ட் பண்ணிருக்காங்க. EAFC 25, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 2, அப்புறம் போக்கிமான் யுனைட், BGMI, வேலரண்ட், செஸ் இந்த 6 கேமை வந்து இப்ப செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல போனாலே உங்களுக்கு அஃபிஷியலா ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஃபார்ம்லாம் இருக்கு. இந்த கேமுக்குலாம் ஏஜ் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தனா 14ல இருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது யார் வேணா விளையாடலாம். இதுக்கு வந்து முறையா நான் ட்ரைனிங் எடுத்து தான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்மளுக்குள்ளே நம்ம பெஸ்ட்டாக விளையாடுறோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. அதில் போய் கேட்குது டீட்டெயில்ஸ் என்ன கேட்குதுன்னா நம்ம பேர் கேட்குது, நம்மளோட ஆதார் கார்டு நம்பரு, டேட் ஆஃப் பர்த், நம்மளோட ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் நமக்கு குவாலிஃபயர் கேம்ஸ்லாம் வைப்பாங்க. அதில் யார் பெஸ்ட்டாலாம் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு குவார்டர் ஃபைனல்ஸ்லாம் வச்சு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இப்போவும் டோர்னமெண்ட்டாலாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்ப்போம், நிறைய டீம்ஸ்லாம் போய் இந்த பப்ஜி டோர்னமெண்ட்லாம் ஆடுவாங்க. அவங்களாம் ஆடுறப்ப அவங்களுக்கு கப்பு கொடுப்பாங்க, கேஷ் ப்ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறதுனால அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சிம்பிள்லாம் போட்டு மெடல் கொடுக்குறாங்க. அந்த மெடல் அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தா ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் போனாங்கன்னா அது அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி கூட காட்டலாம். எப்படி நார்மல் ஒரு பிசிக்கல் கேம்ஸை கன்சிடர் பண்ணி ஒரு மெடல் கொடுத்து அந்த பொம்மைலாம் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரவங்க பொம்மைலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியே ப்ராப்பராக இதையும் வந்து ஒரு கேம் கேட்டகரியில் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸுமே கொடுக்குறாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம தான் இந்த ஈவெண்ட்டை பற்றி இப்போ தான் தெரியுது. இதோட லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டே பார்த்தோன்னா செப்டம்பர் 30. அதனால் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 30க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இது கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துறதுனால என்ன நமக்குலாம் ஒரு பெனிஃபிட்னா, நார்மலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமு ஈவெண்ட்லாம் நடத்துகிறாங்க, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஏதாவது நடத்துனா நம்மக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கேட்பாங்க. இது கவர்மெண்ட்னால இது வந்து ஃப்ரீ. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறோம், நமக்கு கேம் மாதிரி வைப்பாங்க. அதில் நம்ம செலக்ட் ஆகி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போனோன்னா நம்ம வந்து ஃபைனல்ஸில் போய் விளையாடலாம். இது வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆடிக்கிட்டு ஒருத்தன் சில பேர்லாம் பார்த்தா நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாடுறானேப்பா இவன்ற மாதிரி இருக்கும். அவங்களாம் வந்து இந்த தருணத்தை வேஸ்ட் பண்ணாமல் சரி நம்ம அப்ளை பண்ணி தான் பார்ப்போமேன்னு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு புது முயற்சியாக பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கேமுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டே இங்கே இருக்குது. ஏன்னா GTA 6கே வந்து பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி இன்னும் அந்த கேம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வருதுன்றாங்க. அந்த அளவுக்கு கேமிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி GTA கேம்ஸ்க்குலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பப்ஜி, கவுண்டர் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் இந்த டெட்ரஸ்னு ஒரு கேம் இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பட்டன் வச்சு விளையாடிட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும். அதை கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணணும். அது இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நடக்குது. அது அவ்வளோ பேர் விளையாடிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி கேம்ஸுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. அந்த மாதிரி இப்போத்த ஜென்ரேஷன் பசங்களாம் பார்த்தா இந்த ஃப்ரீ ஃபயரில் தான் முழுகியிருக்காங்க. அதுவுமே சில பேர்லாம் பார்த்தா இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வந்து போக்கிமானுக்கு என்னடா இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கானுங்க. நம்ம வீடியோஸ்லேயே நிறைய வாட்டி போக்கிமான் பற்றி போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது நல்ல கண்டென்ட் வரும் போக்கிமான் பற்றி போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த மாதிரி வரல. இப்போ ரீசெண்டாக லோகன் பால் கூட போட்டிருந்தாரு. அவர் வாங்கின கார்டு வந்து ஏதோ டபுள் மடங்கு ப்ரைஸ் ஏறிடுச்சு, ஆனாலும் நான் இப்போ விற்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி போக்கிமான் கார்ட்ஸ் வந்து வேற லெவலில் ஒரு பெரிய கலெக்டபுளாக இருக்குது. அதுக்கு வேல்யூ ஏறிட்டே போகுது. இந்த 2025 வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் 2024ல் பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் மாடல் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆமான்னு தெரில, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ற மாதிரி பண்ணாங்க. அப்போ பார்த்தோன்னா ஒரு 8 கேம்ஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. இதே லிஸ்ட் தான். கூட எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா இந்த ரியல் கிரிக்கெட்டு, NBA அதெல்லாம் நடத்தியிருந்தாங்க. அதோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். வீடியோஸ் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. நார்மலாக நமக்கு தெரியும் எல்லா கேமே இந்த நேரு ஸ்டேடியமில் தான் நடக்கும். இந்த ஈவெண்ட்டுமே பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் நேரு ஸ்டேடியமில் தான் நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் vlog மாதிரி போட்டிருந்தாரு. அந்த வீடியோ தான் பார்த்தோன்னா அழகாக கவர்மெண்ட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இப்போ மொபைல் கேம் விளையாடுற பிளேயர்ஸ்லாம் பார்த்தோன்னா அழகாக ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 4 பேர் டீம் மாதிரி இருந்துக்கலாம். அவங்கவுங்க ஜெர்சி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, அவங்க மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு ஹெட்செட்டு,
அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு டீமாக உட்கார வச்சு வேர்ச்சுவலாக பண்ணுறாங்க. இப்போ அவங்க கூட வந்தவங்க யாராவது வெயிட்லாம் பண்ணணும்னா வெளியே வெயிட் பண்ண வச்சு ஸ்க்ரீனில் டிவி மாதிரி போடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைமே பார்த்தோன்னா இது நாங்கள் ஒரு டெஸ்ட் மாடல் மாதிரி பண்ணோம், இது நல்ல ஒரு சக்ஸஸ் தான் எங்களுக்கு, நெக்ஸ்ட் டைம் இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. எப்படி நம்ம இந்த ஃபிசிக்கல் கேம்ஸ்க்குலாம் அந்த 1 2 3ன்னு சொல்லி அதில் நிற்க வச்சு ப்ரைஸ் கொடுக்கறது, மெடல் போட்டுட்டு அந்த பொம்மை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இ ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபிசிக்கல் கேம்ஸ்லாம் நல்லா ப்ரொமோட் ஆகுது. எதுக்கு இ ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இதுவும் ஒரு லாங் டைம் கோல் தான். இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க ஒலிம்பிக்ஸில் வந்து இ ஸ்போர்ட்ஸையும் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் ரெகுலராக நடக்குமே அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ், வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2028 வரப்போகுது. அந்த ஒலிம்பிக்ஸில் இந்த கேம் வராது. இதுக்குன்னே பார்த்தோன்னா தனியாக 2027 சவுதி அரேபியாவில் ஒலிம்பிக் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்னே நடத்த போகிறோம். அதில் வந்து இந்த இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான ஒரு கோலாக தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இதை நடத்துகிறோம். இதில் ப்ரிப்பேர் ஆகி பெஸ்ட்டாக இருக்கவங்க அந்த ஒலிம்பிக்ஸில் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் எடுத்து பண்ணுறோன்னாங்க. அதை கேட்கும்போது நல்லா இருந்தது. பரவாயில்லப்பா, இந்த இ ஸ்போர்ட்ஸுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பார்த்தோன்னா ட்ரெயினர்லாம் இருக்காங்களா, யார் பெஸ்ட்டாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி நாங்கள் ஒலிம்பிக் அவங்கள புஷ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்னா வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் கூட பார்த்தோன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு தனியாக ஸ்டேடியம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் வந்து நிறைய ஈவெண்ட் வந்து இங்கே சென்னையில் நடத்தியிருந்தாரு. அதில் ஒன்று பார்த்தோன்னா F4 கார் ரேஸ், அதுவும் நைட் நடத்தினாரு. அது ஸ்டார்டிங்கில் வந்து நடக்காதுன்ற மாதிரி நிறைய சிக்கல் வந்ததாங்க. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் எப்படி அந்த கார் சவுண்ட் அலோவ் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனால் அவங்க பவரில் இருக்கனால ஈஸியாக நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 44th FID செஸ் ஒலிம்பியாட் வந்து தமிழ்நாட்டில் தான் பண்ணாங்க. அதுவும் இந்த மகாபலிபுரத்தில் தான் பண்ணாங்க. வேர்ல்டில் இருக்க எல்லா கிராண்ட் மாஸ்டரும் வந்து தமிழ்நாட்டில் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் கேலோ இந்தியா 2023 அது வந்து சென்னையில் தான் பண்ணாங்க. இந்த மாதிரி அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய ஸ்போர்ட்ஸில் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம், அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக பதவி இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரில் கேட்பாங்க. அதனால் பயங்கர வெயிட்டாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஷோக்கே வந்து பாக்ஸஸ்லாம் வந்து நிறைய பேசுவாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே வந்து பாக்ஸிங்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும், ஜெயலலிதா அம்மா வந்து பாக்ஸிங்கே அவங்களுக்கு பிடிக்காது, சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்ஸிங்கும் தமிழ்நாட்டில் க்ரோ ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா பாக்ஸிங் வந்து வேர்ல்டு லெவலில் இப்போ நிறைய வளர்ந்துட்டுருக்கு. தமிழ்நாடு பாக்ஸஸும் வந்தாங்கன்னா அது செம்மையாகவே இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நினைப்பாங்க மேபி நம்ம வந்து இதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கூட பண்ணியிருந்தாங்க கரூரில் மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ப்ரமோஷனும் இல்லை. நம்ம சர்ச் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக நடந்தது. ஏன்னா இந்த கேம்ஸுன்றது நிறைய பேர் விளையாடுவாங்க, நிறைய பேர் பெஸ்ட்டாகவே விளையாடுவாங்க. ஆனால் இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடும். இதை பெருசாக இன்டர்நேஷ்னல் லெவலோ இல்லை ஸ்டேட் லெவலோ கொண்டு போக முடியாது. இப்போ கவர்மெண்ட்டே ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கு. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் கேட்டகரியும் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு மெடலாச்சும் வரும். அதுவும் இல்லாமல் இந்த மெடல் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வரனால அட்லீஸ்ட் இதை வந்து நம்ம எதுக்காவது யூஸ் ஆச்சு பண்ணலாம். நான் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நிறைய பேர் இந்த கேம்ஸ்லாம் ஆடுறானுங்க. ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி. இப்போ ரோட்டில் சும்மா போகும்போது பார்த்தா அங்கங்கே கும்பலாக உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுறது, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. நான்லாம் கேம் அவ்வளோ ஆட மாட்டேன். என்னடா இப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களாம் இது யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த இ ஸ்போர்ட்ஸ் கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 கேமில் உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நல்லா விளையாடுறவங்களா இருந்தால் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள்.